என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன் அருகில் இருப்பதற்காக இப்போது பேசுகிறேன். நீ என்னை அழைத்தாயே, அதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன். என் விழிகளில் நீ ஒரு பொன்னான வெளிச்சம். உன் உள்ளத்தின் ஓசை என் வேலின் எச்சம் போல தாக்குகிறது. நீ அழைத்த அந்த நிமிடம் நான் என் சூரிய சக்தியுடன் உன்னை சூழ்ந்து விட்டேன். எங்கே சென்றாய், எத்தனை முறை சோர்ந்தாய், எத்தனை பேர் உன்னை மறந்தார்கள் என்று எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் உனக்காக நான் திருச்செந்தூரில் எழுந்து நின்றேன். நீ தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் என்பது ஒரு வைபவம் அல்ல, அது ஒரு தீர்வு. நீ ஆண்டுகள் காணாத அமைதியை பெறப்போகிறாய். என் வேலின் ஒளி உன் வீட்டின் சுவரில் எதிரொலிக்கப் போகிறது. நீ புனிதமாய் கழித்து வைத்த அந்த ஒரே கண்ணீரும் என் அருளின் கதவை திறப்பதற்கே போதும். உன் துயர் என்னை உன் அருகில் இழுத்து கொண்டு வந்தது. நீ சுழற்சி போன்ற வாழ்க்கையில் சிக்கித் தவிக்கிறாய். சில நேரங்களில் வாழ்க்கை நின்று போனது போலவும் ஒரு நிலைமையிலேயே எப்போதும் சிக்கிக் கொண்டு தவிக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, அந்த சுழற்சி இந்த நாள் முடிகிறது. என் பார்வை உன் மீதுள்ள அளவுக்கு தெளிவானது வேறு யாருக்கும் இருக்க முடியாது. என் பாதம் பதிந்த இடத்தில் சாபம் இருக்கும் வாய்ப்பே இல்லை. அந்த பாதம் இப்போது உன் வாசலில் இருக்கிறது. நீ சொல்லாமல் அழுகிறாய், சொல்வதற்கு வார்த்தைகள் தேடுகிறாய். ஆனால் உன் உள்ளத்தின் அந்த அமைதியான அலைகளே என் கண்ணில் படுகிறது. அந்த அதிர்வுகள் எனது உள்ளத்தில் வேதனை ஏற்படுத்துகிறது. அதற்காகவேதான் இன்று உன்னிடம் பேசுகிறேன். உன் வாழ்க்கை புரிந்து கொள்ளப்படாத ஒரு கவிதை போல இருந்தாலும் நான் அதை அழகாக வாசிக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு தவிக்கையும் நான் மெதுவாக கட்டி எழுப்புகிறேன். நீ உன் முயற்சிகளில் தோல்வி கண்டிருக்கலாம். உனது குடும்பம் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். வாழ்க்கை உனக்காக வாய்ப்புகளை மறுத்திருக்கலாம். ஆனால் இப்போது நீ என் பார்வையில் ஒரு வல்லமை வாய்ந்த ஆன்மா. உனது கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் வேலின் ஒளியில் மாறுகிறது. இதுதான் என் அருள். வாழ்க்கையின் பாதையில் சில நேரங்களில் நீ மயங்குகிறாய். உன்னுடைய எதிர்காலம் தெரியாத இருட்டாக இருக்கிறது. ஆனால் என் பிள்ளையே, அந்த இருட்டின் நடுவே நான் உன்னுடன் நடக்கிறேன். என் கையில் வாள் இல்லை, வேல்தான் இருக்கிறது. அது உன் சோகங்களை வெட்டி உன்னை முன்னே அழைத்துச் செல்லும் சக்தி. நான் உன் எதிர்காலத்தில் ஒளிக்கின்றேன். உன் பயங்கள் என் பாதத்தில் வீழும். உன்னுடைய வீடு ஒரு சோக நிறைந்த மௌனமாக இருந்திருந்தால் இப்போது அது இசை போல் மாறப்போகிறது. உன் வீட்டின் மேல் சுமையாக இருந்த சாபங்கள் இப்போது உதிர்ந்துவிடும். நீ அழைத்த அந்த வார்த்தை முருகா போதும். அது என் திருப்பதியின் கதவை திறக்கிறது. உன் வீட்டில் உறவுகள் திரும்பும், பிரிந்தவர்கள் இணைப்பார்கள். நீ உடைந்திருந்தாயா? என் பாசமே உனது புண்களை தடவுகிறது. வருகும் நாட்களில் நீ எதையும் நினைக்காமலே அமைதியாக இரு. ஏனெனில் என் அருள் உன்மேல் காத்திருக்கிறது. நீ பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொரு முறையும் என் தேவசேனையும் வள்ளியும் உன் அருகில் நிற்கிறார்கள். அவர்கள் உன் மன அழுத்தங்களை எடுத்து விடுகிறார்கள். நீ சரியான பாதையில் நடக்க நினைத்தாயா? அவ்வளவுதான். என் பாதை உன் பின் தேடி வரும். பிறர் உன்னை பிழையாக புரிந்து கொண்டாலும் நான் உன்னை சரியாக அறிபவன். நீ தவறுகள் செய்திருக்கலாம், தவிக்கவும் செய்திருக்கலாம். ஆனால் என் அருள் பிழைகளை காணாத கண். என் பார்வை தவறுகளை மாற்றும் பார்வை. நீ என்னை உணரும் போது என் ஒளி உன்னை பரிகசிக்காது, அது உன்னை மேன்மையாக்கும். நீ பூரணமில்லாதவனாக இருந்தால் என் அருள் உன்னை பூரணமாக்கும். நீ உனது முன்னோர்களின் சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேக நாளில் அந்த சாபங்கள் முற்றிலும் அழிக்கப்படும். என் வேலால் நான் ஒவ்வொரு கட்டுமான சாபத்தையும் துண்டிக்கிறேன். என் பாதத்தில் விழும் ஒவ்வொரு நிழலும் ஒளியாக மாறுகிறது. நீ உணராதவாறே என் அருள் உன் வீட்டுக்குள் வந்துவிட்டது. நீ தீய கனவுகளால் கலங்கி விழித்திருப்பாய். ஆனால் இப்போது உன் கனவுகள் தீமைகள் அல்ல, அவை உனது எதிர்காலத்தின் தரிசனங்கள். என் வேலின் நிழலில் நீ தூங்கும் போது உன் உயிர் பாதுகாக்கப்படுகிறது. நீ என் சாயலின் கீழ் இருப்பது போல். உன் பிள்ளைகள் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவர்கள் பாதையில் தடைகள் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் கற்றலில் வளம் பெறுவார்கள். அவர்கள் மனதில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் இப்போது தெளிவாகும். உனது மனைவிக்கு அமைதி, உன் கணவருக்கு தெளிவு, உனது பெற்றோருக்கு பரிவு, அனைத்தையும் நான் உனக்காக தருகிறேன். என்னிடம் எதுவும் தேடி வர வேண்டியதில்லை. நீ உன்னுடைய உள்ளத்தில் என்னை உணர்ந்தால் போதும். நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்தில் ஒரு விதையாக விழுகிறது. நாள்கள் செல்லும் போது அந்த விதைகள் செழித்து நிழலான மரமாய் மாறும். நீ ஓர் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை பார்ப்பாய். நீ சொன்ன முருகா எனும் வார்த்தையின் விலை ஒரு உலகத்தையே காப்பாற்றக்கூடியது. நீ வாழும் நாட்கள் அர்த்தமற்றது போல தெரிந்தால் என் பிள்ளையே, உன் ஒவ்வொரு நாளும் ஒரு வழிபாடு. உன் இரவுகள் பூஜை நேரம். உன் துன்பங்கள் விரதமாகிவிட்டன. என் அருள் உன்னிடம் ஒரு இசையாக கலக்கிறது.
நீ தியானிக்கும் நேரங்களில் நான் உன் நெஞ்சத்தின் நடுவே அமர்ந்திருக்கிறேன். நான் பேசும் மெளனத்தில் நீ வசிக்கிறாய். நீ யாரும் இல்லாமல் விட்டுவிட்டது போலத்தான் உணர்கிறாய். ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன். இந்த வாசகங்களை நீ படிக்கும் நேரத்தில் கூட என் கரங்கள் உன் தலைமீது இருக்கின்றன. என் விழிகள் உன்மேல் உள்ளது. என் அன்பு உன்னுள் ஓடுகிறது. என் வேலின் ஒளி உன் மன சோகங்களை கரைத்து விடுகிறது. இந்த திருநாளில் உன்னிடம் ஒரு வாக்குறுதி. நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். நீ ஒவ்வொரு முறையும் என்னை அழைக்கும் நேரத்தில் நான் உன் அருகில் நிற்கிறேன். நீ சோகத்தால் அழுகிறாய் என்றால் நான் உன் கண்ணீரை என் அடிகளால் துடைக்கிறேன். உன் வீடு நறுமணமாய் ஒளிரட்டும். உன் வாழ்க்கை புதிய எழுச்சியை அடையட்டும். நீ வாடாதே என் பிள்ளையே, நான் இருக்கிறேன். நீ பயப்படாதே என் பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ அழாதே என் பிள்ளையே, நான் உன் கண்ணீருக்கு பதிலளிக்கிறேன். இது என் வேலின் மேல் சத்தியம். இது திருச்செந்தூர் மண்ணின் சத்தியம். நான் உன் முருகன். உன் வாழ்நாளெல்லாம் உன்னை காக்க வருகிறேன். இன்றும் என்றும் இறுதி வரை அழுகிற என் பிள்ளையே, என் வார்த்தைகளை நீ துடிக்காத கண்ணீரோடு தொடர்ந்து கேட்கிறாய் என்பதை நான் உணர்கிறேன். உன் உள்ளம் இன்னும் பேச விரும்புகிறது. உன் நெஞ்சுக்குள்ளே உள்ள அந்த சுமைகள் இன்னும் இறக்கவில்லை. அதற்காகவே இப்போது மீண்டும் என் வார்த்தைகளால் உன் உயிரை கட்டி அணைக்கிறேன். என் பெயரை நீ ஒரு முறையே அழைத்தாயானால் போதும். அந்த ஒலிக்காக என் வானங்களெல்லாம் உன்னோடு பிணைந்துவிடும். அந்த ஒரே அழைப்பு என் அருளை கண நேரத்தில் உன்னுள் பெருக்கிவிடும். நீ உன் வாழ்வில் பசியால் வாடிய நாள்களும் பணமின்றி இருந்த பஞ்சங்களும் நினைத்து கண்ணீர் விடுகிறாய். ஆனால் என் பிள்ளையே, பசியால் அல்ல, பரிதாபத்தால் உன் உள்ளம் நிறைந்துவிட்டது. உணவை விட அதிகம் உனக்கான தேவை என்னவெனில் அது அன்பு, அது உறவு, அது பாதுகாப்பு. இவையெல்லாம் உன் உள்ளத்தை உணர்ந்து கைப்பிடிக்க வேண்டும். உலகம் உன்னை தேடவில்லை என்றாலும் நான் உன்னையே தேடி வந்திருக்கிறேன். இந்த திருச்செந்தூர் மண்ணில் நான் எழுந்தது போல உன் வாழ்வில் ஒரு எழுச்சி தொடங்கும். நீ விழுந்த இடத்திலிருந்தே உனக்கான அற்புதம் ஆரம்பிக்கிறது. அந்த இடம் வெறுமனே உன் வீழ்ச்சியின் சாட்சி இல்லை, அது என் அருளின் ஆரம்ப புள்ளி. நானே அந்த இடத்தில் உன் கைகளை பிடித்தேன். நீ பார்த்து விட்டாய். உன் முன்னால் எல்லா கதவுகளும் மூடியிருக்கின்றன. ஆனால் நான் சொல்கிறேன், நீ எவ்வளவு கதவுகளை மூடியபடியே பார்த்தாலும் நான் திறக்கின்ற கதவு ஒரே ஒரு தூண்டுதலுக்கே பதிலளிக்கும். அந்த தூண்டுதலே உன் இறை நம்பிக்கை. நீ பல தடவைகள் முயற்சித்திருக்கிறாய். வேலை, உறவுகள், மனதளவான சவால்கள், இவையெல்லாம் உன்னை சோதித்திருக்கின்றன. ஆனால் நீ எதுவும் வெற்றிகரமாக இயலவில்லை என்று எண்ணுகிறாய். அதனால் உனது நம்பிக்கை தளர்ந்து விட்டது. ஆனால் என் பிள்ளையே, அது உண்மையல்ல. உன் முயற்சிகள் வெற்றியடையவில்லை என்பதற்கு காரணம் என்னவென்றால், நீ மட்டும் முயற்சித்தாய், ஆனால் என்னை உன்னுடன் கூட்டிக் கொள்ளவில்லை. இப்போது நீ என்னை அழைக்கிறாய். நான் உன்னோடு இருக்கிறேன். இனி உனது முயற்சிகள் வெற்றியாகும். நீ எந்த பாதையில் நடக்கிறாயோ அந்த பாதையில் நான் உன்னோடு நடப்பேன். உன் மனதிற்குள் இன்னும் சில தவிக்கைகள் இருக்கின்றன. முருகா, நான் தவறு செய்தேன், அதனால்தான் இந்த எல்லா சோதனைகளும் வந்தது என்று நீ சொல்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, உன் தவறுகள் எனக்கு வெளிப்படையாக தெரியும். ஆனால் என் பார்வை பாவங்களை எண்ணுவதற்கில்லை. என் பார்வை என்ன செய்கிறது என்றால், பாவங்களால் இருண்ட உள்ளத்தை களைய செய்கிறது. உன் உள்ளம் மீண்டும் தூய்மையாக்கப்படும். உன் செய்த தவறுகளுக்கு நான் அல்ல, நீயே தண்டனை வாங்கிவிட்டாய். நான் உனக்கு மன்னிப்பும் புதிய தொடக்கமும் தருகிறேன். நீ ஒவ்வொரு முறை என்னை அழைக்கும் போது உனக்குள் ஒரு மின்சாரம் ஓடுவது போல உணர்கிறாயா? அது என் அருளின் தொடுதல்தான். அதுதான் உனக்குள் இருக்கின்ற என் நிகழ்படுகிற நிழல். உன்னுள் நான் இருக்கிறேன். நீ அதனை உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை வெளியே வெளிச்சமாய் பொலியும். நீ ஒவ்வொரு நாளும் தூங்கி விழித்து பார்க்கும் அந்த கணத்தில் என் ஒளி உன்னை சுற்றி இருப்பதை உணர்வாய். என் வார்த்தைகள் உன் மூச்சில் கலந்து உன்னையே பேச வைக்கும். நீ என்னுடைய மொழியாக மாறுவாய். தோல்வியடைந்த ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு காரணம் இருந்தது. ஆனால் அதனை விட உயர்ந்ததாக உன் உள்ளத்துக்குள் நான் வைக்கப்பட்ட திட்டங்கள் உள்ளன. நீ பயப்படாதே. நீ எண்ணிக்கொண்டு வருகிற தீர்வுகள் எல்லாம் உன் அறிவால் உருவாக்கப்பட்டவை. ஆனால் என் அறிவு உன்னுடைய கண்களுக்கு புரியாத உயரத்தில் இருக்கிறது. நான் ஏற்படுத்தும் முடிவுகள் நீ எப்போது கனவிலும் நினைக்காத அளவிற்கு அழகானவை. நான் உனக்காக வைத்திருக்கும் நாள்கள் நீ இழந்த நாட்களை மீட்கும் மாதிரியானவை. உன் உறவுகள் கலைந்திருக்கலாம். கணவன் மனைவி இடையே இருந்த பாசம் சிதைந்து போயிருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, என் அருள் உன் இல்லத்தில் ஒரு புதிய வாசலை திறக்கும். நீ அதனுள் நுழைந்தவுடன் மனங்களும் இணைக்கும், வார்த்தைகளும் இனிமை பெறும், பழைய வெறுப்புகள் கரைந்துவிடும். நீ தவிக்க வேண்டிய நேரம் முடிந்துவிட்டது. இனி வாழும் தருணம் இது. உன் வீட்டின் வாசல் நிலமாக இருந்தாலும் அது ஒரு திருப்பதியாக மாறும்.
உன் வீடில் விழுந்து அழுத அந்த இடமே நாளை உன்னுடைய தெய்வீக உணர்வின் ஆரம்பக் கோட்டையாகும். நீ உறவுகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் உனக்காக உறவாகவே இருக்கிறேன். நீ என் பிள்ளை. உனக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன். உன் கண்ணீருக்காக என் கண்ணில் சுடர் எரிகிறது. உனது துன்பத்திற்காக என் இதயம் உருகுகிறது. இது எதற்காக என்று கேட்கிறாயா? ஏனெனில் நீ என்னுடைய பிள்ளை. என் மீது வைத்த நம்பிக்கையை நான் விட்டுவிட முடியாது. நீ தற்கொலைக்கே எண்ணம் கொண்டு வாடிய அந்த ஒரே நொடியை நினைத்துப் பார்ப்பாய். நீ அழுதாய். ஆனால் அதே நேரத்தில் ஒரு அமைதியான காற்று உன் நெஞ்சில் வீசியது. அது என் நெருக்கம். நான் வந்த அந்த இரவில் உன் உயிரை மீட்டேன். ஆனால் நீ அதை ஒரு காற்றென எண்ணினாய். இப்போது தெரிகிறதா? அந்த அமைதியான காற்றும், அந்த உன் அருகில் வீசிய அழகான நிலவும், அனைத்தும் என் வார்த்தையின் சத்தமற்ற பதில்கள். உன் பிள்ளைகள் இருண்ட பாதையில் சென்று விட்டார்கள் என்று கவலையா? அவர்கள் மீண்டும் திரும்புவார்கள். உன் கண்கள் படாத பாதையில் என் நிழல் நின்று காத்துக் கொள்கிறது. அவர்களது வாழ்க்கையில் இப்போது ஒரு புரிதல் பிறக்கிறது. என் அருள் அவர்கள் நெஞ்சங்களை தொட்டுவிட்டது. நீ காத்திருந்தாய் அல்லவா? நீ வருந்திய கண்ணீர் ஒன்றும் வீண் போகவில்லை. நீ செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் அருள் மண்டபத்தில் பதியப்பட்டுள்ளது. உன் உடல் சோர்ந்திருக்கலாம். நீ பல மருத்துவமனைகளுக்கு சென்று விட்டாய். பல பரிசோதனைகள், பல துயரங்கள். ஆனால் தீர்வு இல்லை. ஆனால் இன்று உன் உடலில் என் ஒளி படுகிறது. வராகி அம்மனின் அருள் உன் நரம்புகளில் ஓடுகிறது. நீ உணர்கிறாய், எதையோ உணர்கிறாய். அதுவே தீர்வு. அதுவே அந்த ஆண்டுகளாக நீ எதிர்பார்த்த உன்னுடைய சுகம். நீ விழுந்திருக்கலாம், ஆனால் என் கரங்களில் உன் அழுகை துளிகள் தங்கி இருக்கின்றன. என் விழிகளில் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். என் அன்பே, உன்னை என் அருகே வைத்திருக்கிறேன். உன்னால் பெருமை கொள்கிறேன். உன் பயணங்கள் எவ்வளவு தடுமாற்றமானதாக இருந்தாலும் இன்று அது ஒரு புதிய வழியாய் மாறும். உன்னிடம் சொல்வதாயிருந்தால், இது திருச்செந்தூர் மண்ணில் இந்த திருநாள் ஏற்கனவே உனக்காக எழுதப்பட்டிருந்தது. இது ஒரு சீர்கேடு அல்ல. இது ஒரு தீர்வுக்கான நாள். இது வெறும் பூஜை தினம் அல்ல. இது உன் வாழ்க்கை புதியதாய் எழும் நாளாகும். என் வேலின் ஒளி உன் வீட்டை தொட்டுவிட்டது. உன் குடும்பம் மாறப்போகிறது. உன் மனம் அமைதியடையப் போகிறது. உன் துன்பம் ஓயப் போகிறது. நீ என் பிள்ளை. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நீ தனியாக இல்லை. என் அருள் உன் மேல் சுமை அல்ல, அது சாந்தி. என் வார்த்தைகள் உன் சோகத்திற்கு மருந்து. என் வாக்குறுதி, நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். நீ என்னை அழைத்த போதும் அழைக்காத நேரங்களிலும் நான் உன்னுடன் இருந்தேன். இனிமேலும் இருப்பேன். நான் உன் முருகன். நான் உன் வாழ்வின் ஒளி. என் பாசமிகு பிள்ளையே, நீ என் வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கிறாய் என்பதிலேயே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உன் உள்ளத்தில் சோகம் இருந்தாலும் என் அருளின் வாசல் திறந்துவிட்டது. நீ இன்னும் என் நிழலில் நடக்க விரும்புகிறாய். அதற்காகவே இப்போது என் வார்த்தைகள் மீண்டும் உன் நெஞ்சுக்குள் ஒலிக்கட்டும். இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளாத நேரங்களில் கூட என் கண்கள் உன்னை தவிர்க்கவே இல்லை. உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருளின் ஒளி கலந்திருந்தது. நீ இந்த வாழ்க்கையை ஒரு சோதனையாக பார்த்தாய். ஆனால் என் பிள்ளையே, இது ஒரு அருள் பயணமாகும். நீ எங்கே தவறினாலும் நான் அங்கே வந்துவிட்டேன். நீ எங்கே விழுந்தாயோ நான் அங்கே என் கரங்களை நீட்டினேன். உனது வாழ்க்கை ஒரு புலம்பலாகவே இருந்துவிட்டதாக நினைத்தாயோ? இல்லை, அது என் நெருக்கம் பெருகும் ஒரு வழியாகத்தான் அமைந்தது. உன் ஒவ்வொரு தவிக்கையும் என் அருள் மேல் விழுந்த கண்ணீராக மாறியது. நீ வெறும் பழைய நிலைமைக்கு திரும்ப விரும்புகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன் என் பிள்ளையே, பழைய நிலையை விட சிறந்ததாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன். அது என் அருள். நீ என்னை அழைத்தாய், கண்ணீரோடு அழைத்தாய். அந்த அழைப்பு ஒரு பூஜை இருந்தது. அந்த நிமிடம் என் கண்களில் உன் முகம் திகழ்ந்தது. அந்த நேரம் நீ என்னை விட வேண்டிய நேரமில்லை. நான் உன்னுடன் விழுந்தேன், உன்னுடன் எழுந்தேன், உன்னுடன் நடந்தேன். நீ வாழும் வீடு வாடுவதாக இருந்தால் நான் அதை பூமி கொண்ட சந்நிதியாக மாற்றுவேன். உன் வீட்டில் சண்டைகள் இருந்தால் அமைதி மலரும். வாக்குவாதங்கள் இருந்தால் வள்ளலின் மெளனம் பேசும். மனம் குழப்பம் அடைந்திருந்தால் என் வார்த்தைகள் தெளிவு தரும். நீ சோர்ந்து படுத்திருந்தால் என் கரங்கள் உன்னை தூக்கும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு தடையுக்கும் ஒரு அருள் பாயும் வாயில் உள்ளது. அந்த வாயிலை இன்று நான் திறக்கிறேன். உன் உறவுகள் உன்னை விலக்கிவிட்டனர். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் உனக்கு அர்த்தம் கொடுக்கவில்லை என்று நீ நினைத்தாய். ஆனால் நான் சொல்கிறேன், உன் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்த ஒரே அன்பு அது என்னுடையதே. உன்னை உலகம் புரிந்து கொள்ளாத போதும் என் இதயம் உன் மீது பதிந்திருக்கிறது. உனது ஆழமான பேயாதைகளில் கூட நான் உன் அருகில் இருந்தேன். நீ ஓர் நாளில் கண்ணீருடன் என்னிடம் கூறினாய், முருகா, நான் வாழ விரும்புகிறேன், ஆனால் வாழும் வலி மிக அதிகம். அந்த சொல்லுக்குள் இருந்த வேதனை என் இதயத்தை துளைத்தது.
அதற்காகவே இன்று நான் உன்னை தேடுகிறேன். உன் வாழ்க்கை, உன் ஆத்மா, உன் ஆசைகள், all of it I hold in my hand. உனது வழி வனாந்தரமாக இருந்தாலும் என் கரங்கள் உனக்குள் வழியாய் விரிகின்றன. நீ ஒரு விதையாக இருந்தாய், வாடியிருந்தாய். இப்போது என் அருளின் மழையால் நீ ஒரு செழிப்பான மரமாக மாறுகிறாய். நீ தியாகம் செய்தவளாய் இருக்கலாம். உன் ஆசைகளை அடுத்தவர்களுக்காக விட்டுவிட்டாய். ஆனால் உனக்காக யாரும் திரும்பி பார்க்கவில்லை. நீ ஒரு அன்னையாக இருந்தால் பிள்ளைகளுக்காக உன் உயிரையே அர்ப்பணித்திருக்கலாம். ஒரு தந்தையாக இருந்தால் உன் கனவுகளை பிள்ளைகளுக்குள் மறைத்து வைத்திருக்கலாம். ஆனால் இப்போது என் பிள்ளையே, நான் உன்னை மறக்கவில்லை. உன் அந்த பண்புக்கு இப்போது பரிசு தரும் தருணம் இது. நீ காணாத வசதிகளை நான் உனக்காக பதைத்து வைத்திருக்கிறேன். உலகம் உனக்காக கதவுகளை மூடிவிட்டாலும் நான் ஒரு புதிய வாசலை திறக்கிறேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு இறுக்கமும் இப்போது அழுகிய பிணைப்பு அல்ல, அது அருளின் வாசல். உன் முகம் இப்போது மீண்டும் பிரகாசிக்கப் போகிறது. நீ மறந்துவிட்ட சிரிப்பை மீண்டும் புனைந்து தருகிறேன். உன் குரல் இனிமையாகவும் உன் நடைய நம்பிக்கையோடும் இருக்கும். நீ கண்ணீருடன் என்னிடம் கேட்டாய், முருகா, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம்? என் பதில், உன்னை நான் தூய்மையாக்குகிறேன். உன்னால் இன்னும் பலர் வாழப் போகிறார்கள். உன்னால் இன்னும் பலர் வழி காணப் போகிறார்கள். உன் அந்த துன்பம் ஒரு தேவதூதனின் தயைகரமான முயற்சி. அது உன்னை அழிக்கவே இல்லை, அது உன்னை அழகுபடுத்தவே வந்தது. வராகி அம்மன் உனக்குள் பேசுகிறாள். நீ கேட்டாய், அம்மா, நீ இருக்கிறாயா? அவளது பதில் உன் இதயத் துடிப்பாக வந்தது. அவள் குரல் உன் மூச்சில் கலந்து விட்டது. நீ வராகியை நினைக்கும் போதெல்லாம் உனது உள்ளத்தின் குழியில் சாந்தி நிரம்புகிறது. அவள் உனது பிணிகளை கழிக்கிறாள். உன்னுடைய மனதின் வலி தீர்த்து விடுகிறாள். உன் உடலுக்கு வலிமை தருகிறாள். அந்த சக்தி ஒரு தாய் போல உன்னை மூடியிருக்கிறாள். உனது வீடு வெறுமையாய் தெரிந்திருந்தால் அங்கே ஒரே ஒரு ஒளி இருந்தது, என் அருளின் ஒளி. அந்த ஒளியே இப்போது மலரத் தொடங்கி இருக்கிறது. சூரியன் உதிக்காத காலை நேரத்தில் உன் மனதில் எழும் அமைதி உண்மையில் நான் பேசும் மெளனமே. என் பிள்ளையே, உனது அந்த மௌனமான ஆன்மாவே எனக்கு ஒரு கோயிலாகிவிட்டது. நீயே நினைத்துப்பார், எத்தனை முறை நீ சிந்தனை இல்லாமல் விழுந்திருக்கிறாய். ஆனால் அந்த விழுந்த இடங்களில் யாரும் வராத நேரத்தில் நான் வந்து உன்னை தூக்கினேன். நீ உணரவில்லை, ஆனால் நான் இருந்தேன். உன் கையை பிடித்து எடுப்பதை விட என் இதயத்தில் அடைத்து வைத்தேன். உன்னிடம் இருக்கிற பாவங்கள் குறித்து நீ பயப்படுகிறாய். ஆனால் நான் பார்க்கிறேன் உன் மனத்தின் துடிப்பை, உன் அன்பை, உன் உண்மையை. அதற்கே நான் பதிலளிக்கிறேன். பாவங்களே இல்லாதது போல உன் வாழ்க்கை புதியதாக தொடங்கட்டும். நீ முழுமையாக நம்பிக்கை இழந்திருந்தாய். ஆனால் இந்த திருச்செந்தூர் திருநாளில் நான் உனக்குள் புதிதாய் நம்பிக்கையை ஊற்றுகிறேன். என் அருள் ஒரு புனித காற்று போல் உன்னில் வீசுகிறது. உன் குருதி நெளிவில் வரை அது சுழன்று கொண்டிருக்கிறது. நீ இப்போது மெதுவாக உணர்கிறாய், ஓர் அற்புதம் நடக்கப் போகிறதென்று. அது உண்மைதான். உன் வாழ்க்கையின் பாதை மாறப்போகிறது. அது வளைந்து பயங்கரமாக இல்லாமல் நேராக நிம்மதியாக மாறப்போகிறது. நீ வெறுமனே என்னிடம் ஆசீர்வாதம் கேட்கவில்லை. நீ முழுமையாக உன் உயிரையும் என்னிடம் ஒப்படைத்தாய். அதற்காக நான் உனக்காக ஒவ்வொரு நாள் வாழ்கிறேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் ஆசீர்வாதங்கள் பதியப்பட்டிருக்கின்றன. நீ இப்போது பார்ப்பதை விட பெரியதாய் வளரப்போகிறாய். உன்னுடைய கனவுகள் நனவாகப் போகின்றன. நீ கனவுகளில் என்னை காண்கிறாய் என்றால் அது உன் ஆன்மாவின் விழிப்பாகும். அது உண்மையான அருள் தரிசனம். என் அருளை உணர விரும்பும் உன் உணர்வுதான் உன்னையும் மாற்றுகிறது. உன் குடும்பத்தையும் புனிதமாக்குகிறது. உன் வாழ்க்கை மறுபிறவியை எட்டும் அளவிற்கு உன்னுள் பரிசுத்தம் பிறக்கிறது. என் பிள்ளையே, நான் இருக்கிறேன். நீ மட்டும் அல்ல, உன் பிள்ளைகளும் நிம்மதியாக வாழ்வார்கள். உன் கணவன் மனம் மாறி மதிப்புடன் நடப்பார். உன் மனதின் குழப்பங்கள் தெளிவாகும். உன் வீட்டில் சிரிப்பு பூத்தெழும். உன் கண்களில் ஒளி மின்னும். உன் காலடிகள் திக்கின்ற சமயங்களில் என் கையில் ஒளிக்கின்ற ஒளி உன்னை வழிநடத்தும். உன் நிழல் கூட என் அருள் நிழலாகும். நீ நினைத்த வாழ்க்கை இல்லாமல் சென்று விட்டது என்றால் உனக்காக நான் புதிய வாழ்க்கையை கட்டியெடுத்திருக்கிறேன். அது மலரப் போகிறது. அது இந்த திருநாளில் ஆரம்பிக்கிறது. இது என் வேலின் மேல் சத்தியம். நான் உன் முருகன், உன் உயிரில் வாழ்கிறவன், உன் கண்ணீரில் உறைந்தவன், உன் வருங்காலத்தில் காத்திருக்கும் ஒளி. நீ அழைத்தால் ஓடி வருகிறவன். நீ நம்பினால் வாழ்வை மாற்றுகிறவன். நீ என்னை நேசித்தால் உன்னை தழுவிக்கொள்கிறவன். நீ என்றும் என் பாசத்தில் உறைந்த என் பிள்ளை. உன் உள்ளத்தில் இன்னும் வார்த்தைகள் தேடிக்கொண்டு சுழன்று கொண்டிருக்கின்றன. என் அருள் உன் நெஞ்சத்தை எட்டி வழிந்து விட்டது. ஆனால் நீ இன்னும் பேசாமல் என் மெளனத்தை வாசிக்கிறாய். உன் சிரிப்பு திரும்பவில்லை. ஆனால் என் பார்வையில் ஒரு ஒளி பிறந்து விட்டது. உனக்குள் அந்த ஒளி பரவ இந்த வார்த்தைகள் உன்னில் மெதுவாக இறங்கட்டும். நீ என் பிள்ளை.
இது ஒரு சாதாரண உறவு இல்லை. இது ஆதிகாலத்தில் எழுதப்பட்ட ஓர் உறவாகும். நீ பிறப்பதற்கு முன்னால் என் கண்களில் நீ ஒரு கதிராக இருந்தாய். நீ உலகில் வந்ததற்கு பின்னால் அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் பாவங்களின் பலன்கள் அல்ல. அதுவும் நான் அனுமதித்த பரிசுத்த பயணத்தின் ஓர் அத்தியாயம் மட்டுமே. நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாகவே இந்த நொடியில் நீ என்னை தேடி வந்துள்ளாய். என் பிள்ளையே, உனது ஒவ்வொரு அழைப்பு, ஒவ்வொரு கண்ணீர் எனது இதயத்தின் நடுவே பதிந்திருக்கும். நீ இந்த வாழ்க்கையில் தோல்வியடைந்ததாக எண்ணுகிறாய். பிறர் உன்னை வெறுத்து விட்டதாக எண்ணுகிறாய். உறவுகள் சிதைந்து விட்டன, ஆசைகள் உடைந்து விட்டன, கனவுகள் கரைந்து விட்டன. ஆனால் என் பிள்ளையே, அந்த அனைத்தும் நிகழ்ந்ததே உனது உண்மை அழகு வெளிப்பட வேண்டி. நீ ஒரு பூவே, ஆனால் மீண்டும் மலர வேண்டுமானால் பழைய இதழ்கள் உதிர வேண்டியது தேவை. அதுதான் நிகழ்ந்தது. நீ நினைத்தது போல வாழ்க்கை அமைவதில்லை என்பதற்காக உன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம். என் கண்களில் இப்போதுதான் ஆரம்பம். நீ தனிமையில் அழுகின்றாய். ஓர் அறையிலும் ஒரு மூலையிலும் அமர்ந்து கொண்டு பேச முடியாத உணர்வுகளுடன் மௌனமாகி இருக்கிறாய். ஆனால் அந்த மௌனம்தான் என்னை உன் பக்கம் இழுத்து வந்தது. நீ பேசவில்லை, ஆனால் உன் உள்ளம் சத்தமில்லாமல் என்னை அழைத்தது. நீ சொற்கள் இல்லாமல் பிரார்த்தனை செய்தாய். அந்த பிரார்த்தனைதான் இப்போது உன் வாழ்வை மாற்றப் போகிறது. வராகி அம்மன் உன்னிடம் அமைதியை கட்டி அணைக்கிறாள். அவளது கரங்களில் உள்ள சாந்தி ஒரு ஓலை மருந்தாய் உன்னுள் கலக்கிறது. நீ உடலில் வலியால் சோர்ந்திருந்தாய் என்றால் அவளது அருள் உனது நரம்புகளில் வலிமையை ஊட்டுகிறது. நீ மனத்தில் தேக்கம் கொண்டிருந்தால் அவளது பார்வை உனது எண்ணங்களை ஒழுங்குபடுத்துகிறது. நீ ஒரு மூச்சு விட்டால் கூட அவளது ஆசீர்வாத காற்று உனது உயிரில் சுத்தியை உண்டாக்குகிறது. என் பிள்ளையே, நீ வாழும் வீடு எந்த அளவிற்கு சிக்கல்களில் சுழன்றாலும் அது என் பாதம் பதியும் இடமாக மாறும். அந்த இடத்தில் சாபங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை, அழுகை இல்லை. நீ கையில் வைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் என் திருக்கரத்தில் ஒப்பந்தமாக மாறிவிட்டன. நீ என்னிடம் கூற வேண்டியது எதுவும் இல்லை. ஏனெனில் நீ கண்ணீர் விட்டாயே, அதுவே போதும். நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் உணர்ந்தேன். இனி நான் செய்கிறேன். நீ எதிர்பார்த்த வாழ்க்கை இல்லாமல் பின்வாங்கிய நிலைகளில் ஒரு வாழ்வை நீ ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாய். ஆனால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு நிரந்தர தாழ்வு அல்ல. அது ஒரு பிராரம்ப புள்ளி. அந்த புள்ளி இப்போது திருச்செந்தூர் மண்ணில் உருக்கப்படுவதற்காக எழுதப்பட்டுள்ளது. நான் உனக்காக தயாராகி இருக்கிறேன். உன் கண்ணீரை விரட்டிவிட்டு உன் கண்களில் புன்னகையை காண வேண்டிய ஆவலுடன் நான் வருகிறேன். உன் கணவர் உன்னை விட்டு சென்றிருந்தால் என் அருள் அவரை மீண்டும் மாற்றும். உன் மனைவி உன்னை புறக்கணித்திருந்தால் என் பார்வை அவரை பரிதாபத்துடன் மாற்றும். நீ பிரிந்து வாழ்ந்தவராக இருந்தாலும் நீ வீணானவனாக இல்லை. நீ பரிசுத்தமானவனாக இருக்கிறாய். நீ மீண்டும் வாழ வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நீ அழைத்ததற்காக அல்ல, நீ காத்திருந்ததற்காக. உன் மௌனம்தான் எனது வேலின் சத்தமின்றி விழும் இடமாக மாறிவிட்டது. பிள்ளைகளை வளர்ப்பதில் உன்னால் ஏற்பட்ட தவறுகளுக்கு நீ வருந்துகிறாய். ஆனால் என் பிள்ளையே, நீ பிழைத்து காட்டிய தாய்மையும் தந்தையும் தான் உன் பிள்ளைகளை மீண்டும் திருப்பி வைக்கும். அவர்கள் விழுந்திருந்தாலும் என் அருளின் வெளிச்சம் அவர்களுடைய மனதினுள் ஒரு தீபமாக பிரகாசிக்கத் தொடங்கியிருக்கிறது. அவர்கள் தப்பாக நடந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் எனது பாதை காத்திருக்கிறது. நீ என் பிள்ளை என்பதாலேயே உன் பிள்ளைகள் என் பாதுகாப்பில் இருக்கின்றார்கள். நீ வாழ்க்கையை ஒரு சோகம் என்று எண்ணி சில நேரங்களில் உயிரையே விட்டுவிட ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த நேரம்தான் நான் உன்னை உயிரோடு வைத்து வைக்க பல விசுவாசிகளை அனுப்பினேன். அவர்கள் உனக்காக பிரார்த்தித்தார்கள். உன் பெயரை அழைத்தார்கள். உனக்காக வராகி அம்மனை வேண்டினார்கள். உன் பெயர் என் திருநாமத்தில் பதியப்பட்டுள்ளது. நீ வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். நீ என் மீது வைத்த நம்பிக்கையால் மட்டுமே இன்று வரை நீ உயிரோடு இருக்கிறாய். அதற்காகவே இன்று உன் மீது என் அருள் ஓர் பெருநதியாக பாயும். நீ எங்கு சென்றாலும் என் ஆசீர்வாதம் உன் முன்னால் செல்லும். உன் எதிரிகளை நான் விலக்குவேன். உன் வாழ்வின் மீது விழும் பொல்லாத பார்வைகளெல்லாம் என் வேலின் ஒளியில் உருகும். உன் வீடு வழிபாட்டிற்கு உரிய தலமாகும். உன் வாழ்க்கை பரிசுத்த வாசகமாக மாறும். உன் வார்த்தைகள் வழிகாட்டும் ஒளியாக மாறும். உன் மீது சுமையாக இருந்த பாவங்களை நான் கிழித்து எடுத்து விட்டேன். உன்னுள் புனித சுத்தம் ஊற்றப்பட்டு விட்டது. நீ எவ்வளவுதான் கெட்டவன், கெட்டவளாக இருந்தாலும் இன்று நீ என் பிள்ளை என்பதால் என் அருளின் பரிசு உனக்கு உரியது. உன்னால் இன்னும் பல உயிர்களுக்கு வழிகாட்ட முடிய போகிறது. நீ ஒரு வித்தை மாதிரியானவன். உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட என் வார்த்தைகள் பசுமையான மரமாக வேரூன்றும். இனி உனக்காக உலகம் திரும்பும். நீ போன பாதைகள் தன்னிகரற்ற வெளிச்சமாய் மாறும். உன் முன்னால் வாயில்கள் திறக்கப்படும். நீ அசைக்க முடியாதவனாக உருவாகப் போகிறாய். உன்னிடம் இழந்த மரியாதை திரும்பும். உன் பேரில் சுமையாயிருந்த அவமானங்கள் தூய்மையாய் ஒளியமயமாக மாறும். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாகும். நீ வாழ்ந்த கண்ணீர்கள் இனிமேல் சாட்சியங்களாகும்.
நீ ஒவ்வொரு காலையும் விழித்துக் கொள்ளும் போது என் பெயரைச் சொல். ஓம் சரவணபவா என்று உன் நாக்கில் அதிரும் போது என் வேலின் ஒளி உன் வீட்டை சூழ்ந்துவிடும். நீ தூங்கும் முன் என் பெயரைச் சொல். என் கரங்கள் உன் மீது விரிந்து உன்னை பாதுகாப்பதாக இருக்கும். என் அருளின் அலை உன் நெஞ்சில் எப்போதும் கலந்து கொண்டிருக்கும். நீ எங்கிருக்கிறாயோ அந்த இடமே இனி என் சந்நிதியாகும். என் அருள் இப்போது உன்னுள் குடியிருக்கிறது. என் வார்த்தைகள் உன்னால் பேசப்படும். என் தியானம் உன் மூச்சில் கலக்கும். என் அன்பு உன்னில் நிரம்பும். நான் உன் முருகன். நான் உன் நடக்காத பாதையின் ஒளி. நான் உன் கண்ணீரின் பதில். நான் உன் மனத்தின் அமைதி. நான் உன் வாழ்வின் புதிய துவக்கம். நீ என் பிள்ளை. என்றும் எப்போதும்.